நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கீழே விழுந்ததும் ஜனனி ஃபோன் பண்ணாப்பா. பெரிய அடி இல்ல, ஹெல்ப் வேணான்னு சொன்னதுனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. அப்போ உங்களுக்கும் தெரியும், நீங்களும் சேர்ந்து மறைச்சிருக்கீங்க. இல்ல, என்ன மறைச்சிட்டாங்க இப்போ? அதான் கட்ட போட்டிருக்கேன்ல, பார்த்து தெரியலையா? எல்லாத்தையும் பெரிய இஷ்யூவாக்கி கத்தி சீன் போட்டு அவன் நேரா வீட்டுக்கு வரேன்னு தான் சொன்னாப்பா. மகாதான் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு, டாக்டர் சிந்துஜாவை பார்க்க சொன்னா. சீரியஸ் மேட்டர்னா நாங்களே போயிருக்க மாட்டோமா? சிந்துஜாவா? ஆமாப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்னு மகா சொன்னா. நீங்க இப்ப அவங்கள தான் கன்சல்ட் பண்றீங்கன்னு சொன்னா. சுபா, அவங்களுக்கு எதுக்கு இவ்ளோ நீல இன்ட்ரோ? அப்பாவுக்கு டாக்டர் நல்லா தெரியும் இல்லப்பா. சரி டேய், டிஸ்சார்ஜ் சம்மரி எங்க? அதெல்லாம் அட்மிட் ஆனதாப்பா கொடுப்பாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாங்களா? டேய் பிரிஸ்கிரிப்ஷன் எடுடா. டேய் தட. ஹலோ. ஏங்க, என் பொண்ணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் தாங்க மதியழகன். ஓ, நீங்களா? சொல்லுங்க. என் பொண்ணு ஜனனிக்கு நீங்க தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஹலோ, நான் ஒரு டாக்டர். என்கிட்ட டெய்லி எவ்வளவோ பேஷண்ட்ஸ் வராங்க. வர பேஷண்ட்ஸ்க்கு நான் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும். ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்படி இல்ல, அவ அடிபட்டு தனியா வந்திருக்கா, உங்களுக்கு என்ன தெரியும், அதான். பெரிய ப்ராப்ளம் ஏதாவது இருந்திருந்தா, அட்டெண்டர் கூட இல்லாம இருந்திருந்தா நாங்களே கால் பண்ணிருப்போம். அப்படி ஒன்றும் நடக்கலையே. அது ஓகே, ஆனாலும் நீங்க தான் உலகத்திலே பெஸ்ட் அப்பாவா இருக்கலாம். அதுக்காக யார வேணாலும் மிரட்டுவீங்களா? சாரி டாக்டர், மிரட்டல, சின்ன டென்ஷன்ல. இட்ஸ் ஓகே. நாளைக்கு வந்து பிபி செக் பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ டாக்டர், இவ்ளோ டென்ஷன் ஹெல்த்துக்கு எனிமி மதி. சரி பண்ணணும் டாக்டர். பாரதின்னு ஒருத்தர் ஜனனி கூட வந்திருந்தாரு. என் ரிலேட்டிவ் பையன் தான், என் பையன் மாதிரி. வந்ததுல இருந்து உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. நீங்க உங்க ஃபேமிலி மேல கேர் எடுத்துக்கிறது, பாரதி மேல கேர் எடுத்துக்கிறதுன்னு நிறைய சொன்னாரு. ஆம்பளைங்க இப்படி இருக்கிறத கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. அதுவும் நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்கிறதுனால ஐ அம் ஃபீலிங் வெரி ஹாப்பி மதி. அப்படிலாம் இல்ல டாக்டர், அவன் எப்பவும் அப்படித்தான், கொஞ்சம் அன்பு ஜாஸ்தி என் மேல. நீங்க சொல்ற அன்பு, கிவ் அண்ட் டேக் மேட்டர் எல்லாம் கொடுத்தா தானே கிடைக்கும். ஓகே, பாய். என்னடா கோமா? டேய் கோச்சுக்காதடா, நான் தானே, விடு. ஒண்ணுமே பண்ணல, அதுக்கு போய் அப்படி திட்டுறீங்க? டேய் விட்றா விட்றா. ஆமா, நீ டாக்டர் என்ன பத்தி என்ன சொன்ன? எந்த டாக்டர்? அதான்டா ஜனனியை பார்த்த டாக்டர். நான் ஒன்னும் சொல்லலையே. இல்லையே, நீ ஏதோ சொன்னதா சொன்னாங்களே. உன் பேரை ஞாபகம் வச்சு பாரதி உங்களை பத்தி சொன்னான்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னது பொய்யா? நீங்க நல்லவரு, வல்லவரு, உங்களை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்திலேயே இல்ல, எங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா எல்லாமே நீங்க தானே சொன்னேன். அது தப்புதான், அதான் எல்லாரும் முன்னாடி அப்படி திட்டியாச்சே. ஆளை விடுங்க. ஹலோ சுபா, நான் விக்கி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
இப்ப வா. ஏன் பிஸியா? பிஸி இல்ல. என்ன விஷயம் விக்கி? நீ வாயேன், உன்கிட்ட பேசணும். ஓகே வரேன். ஹாய் பொண்டாட்டி, எங்க போற? கேண்டீன். வெயிட் நானும் வரேன். இல்ல அசோக், நீ இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏ? நாம எப்பவும் சேர்ந்தே சுத்துறோம்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. நீர் அசோக், இப்ப வந்துடுறேன் ப்ளீஸ். ஓகே. சொல்லு விக்கி, என்ன பேசணும்? அசோக் இருக்கும்போது நான் எப்படிலாம் உன்னை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்றது தப்பு. சாரி சுபா, என்னால் முடியல. என்ன பிரச்சனை உனக்கு? எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற பாரு. ப்ளீஸ் விக்கி, அதெல்லாம் இனிமே பேச வேண்டாம்னு சொன்னல. நீ ஈஸியா சொல்லிட்ட. வேற என்ன பண்ண சொல்ற? என்ன நீ சந்தோஷமா இருக்கியா சுபா? ஏன் இப்படி கேக்குற? சொல்லு, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். பொய் சொல்ற. நான் எதுக்கு போய் சொல்லணும் விக்கி? அசோக் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஃப்ளர்ட்டிங் மட்டும் தான் லைக், பொறுப்பே இல்லை அவனுக்கு. விக்கி ப்ளீஸ், அவன் என்கிட்ட சின்சியரா தான் இருக்கான். சாரி. இட்ஸ் ஓகே. எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போட்டுட்டு தான் இருக்கீங்க. அது கல்யாணத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க லவ் பண்ணுவீங்கன்னு கூட நினைக்கல. எங்க சண்டை கூட லவ்ல வந்ததுதான். ஃப்ரைடே ஈவினிங் வந்தாலே 2 நாள் பார்க்க முடியாதேன்னு கடியா இருக்கும். அது ஒரு சண்டை ஆயிடும். பிரிவை தாங்க முடியாம வந்த சண்டை அது. அதையெல்லாம் சண்டையிலே சேர்த்துக்க கூடாது. நீ எதையாவது யோசிச்சுட்டு இருக்காத விக்கி. நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம். கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் 1 வீக் கூட அடிக்கடி சண்டை போட்டோம். இப்ப எல்லாமே சரியா போச்சு. அவன் எனக்கு ஹஸ்பண்ட் மாதிரியே தோணல. ஒரு நல்ல ஃப்ரெண்டா, கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறான் இப்போ. யூனோ விக்கி, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்பதான் எனக்கு அசோக ரொம்ப பிடிக்குது. 2 பேரும் ஹாப்பியா இருந்தா சந்தோஷம் தான். நீ ரொம்ப வெட்டியா இருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி எல்லாம் எதையாவது உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. உனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஏன், உனக்கு வேற வேலையே இல்லையா? இதை விட என்ன பெரிய வேலை? ஆமா, டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தியே, எந்த லெவல்ல இருக்கு? நினைக்கிற எதுவுமே நடக்காதுங்கிறதா விக்கியோட ராசி போல. கொடுக்காம அதையும் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன அவசரம்? மெதுவா கிடைக்கட்டும். அது வரைக்கும் இங்கே இருந்து என்ன கஷ்டப்பட சொல்றியா? நீ இப்படி எவ்வளவு நாள் ஃபீல் பண்றேன்னு நானும் பாக்குறேன். உனக்கு மட்டும் ஒரு கல்யாணம் ஆயிட்டா எங்களெல்லாம் நினைக்க கூட உனக்கு நேரம் இருக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சரி, உங்க கல்யாணம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்ன, பரபரப்பா வழக்கம் போல போயிட்டு இருக்கு. லேட் ஆகுதுன்னு சொல்லுங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த பிசினஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? பிசினஸ்லாம் இல்ல. சரி, என் கல்யாணத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க இல்லையா, அதான் உங்க கல்யாணத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்டேன். சரி, நல்ல பணம் தான் சொல்லுங்க தம்பி. அதுக்காக தான் இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி, என் கல்யாண கதை இருக்கட்டும்ப்பா. நீ எதுக்குப்பா என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்ன? ஒன்றும் இல்லை, என் கல்யாண விஷயமா நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கு என்னப்பா, சீக்கிரமா முடிச்சிடலாம். நல்ல இடமா எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம், அதை சொல்லதான் உங்களை கூப்பிட்டேன். வேண்டாமா? ஏன்பா? ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா சைட்லேயே ஒரு நல்ல சம்மந்தம் அமைஞ்சு போச்சு, அதான் சொல்கிறேன். ஏய், என்னப்பா இது? நான் உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், அம்மா போய் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எப்படி? தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு இப்போது கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. அம்மா தான் வற்புறுத்தி சம்மதிக்க வச்சாங்க, அதனால தான் என் ஃபோட்டோஸ் உங்ககிட்ட கொடுத்தேன். ஆனால் இப்போ அம்மா வழி சொந்தத்திலே நல்ல சம்மந்தம் அமைஞ்சு போச்சு, அதான் சொல்கிறேன். ஆனா நான் மதிசார் கிட்ட உங்க போட்டோ கொடுத்துட்டேன், அவங்களும் கிட்டத்தட்ட ஓகே சொல்லிட்டாங்களேப்பா. இல்லைங்க, நம்ம ஃபோட்டோஸ் கொடுத்து ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அந்த சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே. இல்லையே, உங்களை ஆஃபீஸர் கூட வந்து பார்க்கறதா சொன்னாரே. வேணாம் சார், அவர் இதுக்கப்புறம் என் ஆஃபீஸ் வந்து பார்க்கணும், என் வீடு வந்து பார்க்கணும்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் என்னை பற்றி விசாரித்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகிடும். அது வரைக்கும் அம்மாவால் வெயிட் பண்ண முடியாது சார். இப்போயே அவங்க ரொம்ப அவசரப்படுறாங்க.
அதெல்லாம் சரிதான்ப்பா. பொண்ணு கொடுக்கறவங்க யாரு என்னன்னு விசாரிக்காம கொடுக்க மாட்டாங்க இல்லையா? கொஞ்சம் டைம் ஆகும்பா. வெயிட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என் சைடில் இப்போ அவ்வளோ டைம் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். அது இல்லப்பா, மதி சார்கிட்ட உங்களை பத்தி பெருமையா சொல்லியிருக்கேன். அவருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் யோசனையா இருக்கு. ஓ, ஆனால் பொண்ணு கூட இன்னும் நேரில் பார்க்கலையே, எல்லாம் ஃபோட்டோ தானே பார்த்துருக்கோம். அப்படி இல்லப்பா, இது ஏற்கனவே 2 வரன் கொண்டு போய் அது சரியா வரலப்பா. இதுவும் நடக்கலன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார். அது மட்டும் இல்லாம என் பேரு ரிப்பேர் ஆயிடும்பா. இது வரைக்கும் என் லைஃப்ல இப்படி ஆனதே இல்லை. உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. ஆனால் சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நான் மதிசார்கிட்ட பேசுறேன், கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க கூட தான் அவர் பொண்ணுக்கு கல்யாணம்னு முடிவே பண்ணிட்டாரு. ஓகே, உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்க. சரி, ரொம்ப நல்ல தம்பி. என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான். காஃபி சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். அப்புறம் உங்க பொண்ணு கல்யாணம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? என்ன சார் என்கிட்ட கேட்குறீங்க? நீங்க தான் சொல்லணும். இல்ல வேற ஏதாவது மாப்பிள்ளையை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு. அந்த பொறுப்பு தான் உங்கள்கிட்ட விட்டுருக்கேனே, நான் வேற எங்க போய் பார்க்கறது? இல்ல அவசரமா மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதான் நீங்களா ஏதாவது பார்த்துட்டீங்களான்னு. நீங்க தான் அந்த பையன் பிரபு நல்ல பையன் சொன்னீங்களே, அப்புறம் என்ன சார் வேற மாப்பிள்ளை பத்தி கேட்குறீங்க? அந்த பையனை பார்த்ததோட சரி, அதை பத்தி ஒண்ணுமே பேசலையே, அதான் கேட்டேன். கல்யாணம் எல்லாம் உடனே முடிவு எடுக்க முடியுமா சார்? விசாரிக்கணும், பேசணும், இன்னும் நிறைய விஷயம் இருக்குல்ல. ஓ சரி சரி. என்ன சார் ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, பிரபுவை நான் மீட் பண்ணேன். சரி. பையன் வீட்லயும் ரொம்ப அவசரப்படுறாங்க போல இருக்கு. உங்க வீட்டு பிரச்சனை போல தான் அவங்க வீட்லயும். பையனுக்கு இதுதான் கல்யாண நேரம் போல் இருக்கு. சீக்கிரமா அவருக்கு கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறாங்க. அதனால என்ன சார், பையன் ஓகேன்னு திருப்தி ஆயிட்டா அடுத்து கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அவங்க வேற பொண்ணை பார்த்துட்டாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? அந்த பையனை நம்பி தான் இங்க நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுது சார், நம்ம சைட்ல இருந்து அந்த பையனுக்கு எந்த பதிலும் சொல்லல. அதனால அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது இல்லையா? அதான் விசாரிக்கிறதா சொன்னமே சார். அத போய் அந்த பையன் கிட்ட சொல்ல முடியுமா சார்? ஊர்ல ஏதோ பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க போல. சார் அந்த பையன் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்ல பையனா இருக்கான். பொண்ணுகிட்ட கூட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேன். இப்ப போய் நீங்க இப்படி சொன்னா எப்படி சார்? விடுங்க சார், வேற ஒரு நல்ல பையனை பார்த்து முடிச்சிடலாம். நாளைக்கே போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். சார் இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனா கஷ்டம் சார். ஏற்கனவே 3 தடவை தள்ளி போனதான் உங்களுக்கு தெரியுமே. இதுவும் இல்லைன்னா எப்படி சொல்றது? என்ன சார் இது, நீங்க எதுவும் பேசி பார்க்க முடியாதா? என்னவோ தெரியல, அந்த பையனை பார்த்ததும் மனசுக்கு பிடிச்சு போச்சு. இதான் நடக்க போகுதுன்னு ஒரு இன்ட்யூஷன். நீங்க திடீர்னு வேற பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொன்னதும் என்னமோ மாதிரி இருக்கு சார். நம்ம பக்கமும் தப்பு இருக்கு. எதுவும் பதில் சொல்லாம இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? நான் அதை யோசிக்கல. ஆஃபீஸ் போய் ஒரு தடவை பார்த்துட்டா பொண்ணு பார்க்க வரலான்னு யோசிச்சேன். நான் வேணா பேசி பார்க்கறேன். பொண்ணு கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும், அதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கறேன். ப்ளீஸ் பேசி பாருங்க சார். சும்மா விசாரிக்கிறேன்னு சொல்லி நீங்க லேட் பண்ணாம பாத்துங்க சார். அதான் நல்ல பையன் நீங்களே சொல்றீங்களே, உங்களை நம்பிட்டு கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆமா சார், பொறுப்பான அடக்கமான பையன் சார். நீங்க சொல்றதை கேட்டு உங்க பொண்ணை நல்லபடியா பார்த்துப்பான். 1 மாசத்துல ஒரு நாளைக்கு 2 தடவையாச்சும் அவனை நான் மீட் பண்ணிடுறேன். ஒரு பையனை ஒரு தடவை பார்த்தாலே நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிச்சுடலாம் இல்லையா? ஒன்னும் யோசிக்காதீங்க, நான் பிரபு கிட்ட பேசுறேன். நீங்க கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கீங்கன்னு சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நான் பேசிட்டு நேர்ல வந்து சொல்றேன். ஒன்னும் வருத்தப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எங்க சார் நடக்குது? முடிகிற மாதிரி வருது, பாதியில தட்டி போகுது. யாரை தப்பு சொல்றதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க மதி சார், ஒரு தடவை பையன் கிட்ட நான் பேசி பார்க்கறேன். வரேன் சார். என்னதான் நடக்குது இந்த வீட்டில்? நீ சரின்னு சொன்னா உன் கல்யாணத்தை வேணா நடத்தலாம். வேற என்ன நடக்குதுங்க? இவ்வளோ பணம் எதுக்கு? யாருக்கோ கொடுக்கணும்னு அப்பா தான் பேங்க்ல இருந்து எடுத்தாரு. ஏன்? பொய் சொல்லாதீங்க.
நான் ஏன்டா உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? என்னவோ நடக்குது, என்கிட்ட தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சாப்பிடாம தூங்காம வீட்ல யாரோ செத்து போன மாதிரி வெறிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா இப்படி எல்லாம் தான் கேட்க தோணும். நான் எதுவும் பேசாமல் இருக்கேங்கிறதுக்காக எதையும் கவனிக்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆமா கவனிச்ச. போடா. அப்படி கவனிச்சிருந்தா கல்யாணத்தை வேணான்னு சொல்லிருப்பியா? இல்ல எல்லாம் கவனிச்சுட்டுதா நானும் உங்க அப்பாவும் கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா? பேச்சை மாத்தாதீங்க, ஏதோ தப்பு பண்ணுறீங்க. அந்த பிரபு எதுக்கு சென்னை வந்திருக்கான்? டேய், அவன் சும்மா என்ன பார்க்க வந்தான். அதுல என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை, அவன் அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறான். ஐயோ, அவன் உனக்கு மாமா பையன்டா. அவன் இங்க வரக்கூடாதா? அம்மா ப்ளீஸ், அவனை பற்றி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அவன் ஒரு ஃப்ராடு. இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. இப்போ எதுக்கு திடீர்னு அவன் வரான்? எப்பவும் ஃப்ராடா இருந்தா இப்பவும் அப்படிதான் இருக்கணுமா? அவனை பார்த்தாலே தெரியுது அவன் இன்னும் திருந்தலைன்னு. நீங்கள் அடிக்கடி அவனுக்கு காசு வேற கொடுக்குறீங்க. அப்பா எப்படி அலோவ் பண்ணுறாருன்னு தான் தெரியல. நாங்க சொல்ற எதையாவது கேக்குறியாடா நீ? கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா மண்டபம் வரைக்கும் போயிட்டு முடியாதுன்னு சொன்னவன் நீ. நீ எதுக்கு பிரபு தப்பு சொல்ற? 4 வயசு பையனா இருந்தா கூட அவங்க அப்பாவை யாராவது ஏதாவது சொல்லிட்டா கோச்சுக்கிட்டு கையில கிடைக்கிறத எடுத்து அடிக்க போயிடுங்க. உங்க அப்பாவை ஒருத்தன் வேணுங்கிற அளவுக்கு அசிங்கப்படுத்தியாச்சு. அத பாத்துட்டு நீ என்னடா பண்ண? நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி அந்த ஆள் மூஞ்சில கரிய பூசலான்னு பார்த்தா அதையும் செய்யல நீ. அங்கேயே எங்களை அவமானப்படுத்தின. உங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதும் அந்த பிரபுதான் ஓடி வந்து நிக்கிறான். அவனை போய் நீ தப்பு சொல்றியா? எதையும் கம்பேர் பண்ணுறீங்க பாருங்க. தேவையில்லாமல் அவனை நம்பி எதுவும் ப்ராப்ளத்தில் மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வேலையை பார்த்துட்டு போ. அப்பா, அப்பா, இந்த வீட்டில் என்ன நடக்குது? அம்மா எதேதோ பண்ணுறாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா. நிறைய மரியாதை இருக்கு. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. யார் தப்பு பண்ணாங்க பண்ணலன்னு உங்களுக்கே எல்லாம் தெரியும். நீங்கள் பண்ணுன்னு சொல்லியும் என்னால் சிலதெல்லாம் பண்ண முடியல. சாரிப்பா, நிஜமாவே என்னால் முடியல. அதுக்காக நான் உங்களை மதிக்கலன்னு அர்த்தம் இல்லை. அம்மா சரியில்லை, கோவத்தில் எதேதோ பண்ணுறாங்க. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். என்ன பண்ணுறாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது, பட் ஏதோ தப்புன்னு மட்டும் தெரியுது. வேண்டான்னு சொல்லுங்கப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐம் சாரி சார். சார் உங்களை ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், திடீர்னு வந்து உங்கள் வேறு இடத்துல பொண்ணு பார்க்குறாங்கன்னு சொன்னதும் எனக்கு ஒன்றும் புரியல. ஐம் ரியலி வெரி சாரி சார். அவர் என்னை பற்றி உங்ககிட்ட இவ்வளோ சொல்லியிருப்பாருன்ற விஷயமும் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் என்னை மாப்பிள்ளையை கன்சிடர் பண்ணிப்பீங்கிற விஷயமும் எனக்கு தெரியாமல் போச்சு சார். அதப்படி இவங்க எங்கிட்ட சம்மதம் சொல்லாம உங்ககிட்ட எப்படி நான் சம்மதம் சொல்ல முடியும்? சேச்சே, நான் உங்களுக்கு குறை சொல்லலை. ஆக்சுவலாக எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு தான் நான் இவர்கிட்ட ஃபோட்டோவே கொடுத்தேன். உங்களுக்குள்ளே நடந்த எந்த கான்வர்சேஷனும் எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா இவ்வளோ குழப்பம் வந்திருக்காது. அதெல்லாம் விடுங்க. என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததும் மனசுக்கு பிடிச்சி போச்சு. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு, அதான். ரொம்ப சந்தோஷம் சார். என் தகுதிக்கு நீங்கள் என்னை மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். தகுதி என்னப்பா தகுதி? நல்ல கேரக்டர் தான் முக்கியம். பணத்தை வச்சு தகுதியெல்லாம் சொல்ல முடியாது. கரெக்டா சொன்னீங்க சார். இப்ப யார் கேரக்டர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க? பணம் தான் சார் முக்கியம். பணம் எப்போ வேணா சம்பாரிச்சுக்கலாம். பொண்ணு வசதியாக வாழ்றதை விட சந்தோஷமாக வாழ்றதா முக்கியம். உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் எனக்கு வரப்போகிற பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் அப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். ஆனால் அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டதுனால அவரால் ஒரு நல்ல புருஷனாக இருக்க முடியாமல் போயிடுச்சு. அவரால் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் அவர் இறந்தப்போ எங்கள் அம்மா அழவே இல்லைன்னு பார்த்துக்குங்க. ஓ சாரி. இட்ஸ் ஓகே. ஒரு புருஷன் இப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு உதாரணமாக எங்கள் அப்பா வாழ்ந்துட்டு போயிட்டாரு. அம்மா அப்பா கிட்ட நிறைய எதிர்பார்த்தாங்க, ஆனால் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அவரால் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதனால்
அந்த வலி எனக்கு நல்லாவே தெரியும் சார். நான் அப்போவே முடிவு பண்ண விஷயம் எனக்கு வரப்போகிற மனைவியை எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கணும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த 2 பேரை எதுக்கு சார் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தானே. நமக்கு கிடைச்சிருக்க அந்த சின்ன வாழ்க்கையில் ஈகோ பார்த்து சந்தேகப்பட்டு இருக்கிற வாழ்க்கையை மிஸ் பண்ண நான் விரும்பல சார். உங்கள் மகளன்னு இல்லை, வேற யாரை கல்யாணம் கட்டிக்கிட்டாலும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நான் ஏற்கனவே டிசைட் பண்ண விஷயம் தான் சார். கல்யாணம் பண்ணி 40 வருஷம் ஆனால் கூட வராத மெச்சூரிட்டி இப்போவே உங்கள்கிட்ட இருக்கு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான் சார் இது. அது என்னவோ உண்மைதான். எதுக்கு எதேதோ பேசிக்கிட்டு? தம்பி உங்களை நம்பிதான் அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணு வேணான்னு சொல்லியிருக்காரு. சார், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவர் சொல்கிறாருன்றதுக்காக நீங்கள் அவசரப்பட வேணாம். நீங்கள் உங்கள் பொண்ணு எனக்கு கட்டி கொடுக்கணும்னு நினச்சதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இது கல்யாண விஷயம். நீங்கள் நிதானமாக யோசிச்சு ஒரு முடிவு சொன்ன போதும். மகா வீட்டில் மூத்த பொண்ணு, அம்மாவும் இல்லை. அதனால சின்ன வயசுலேயே ரொம்ப பொறுப்பாக நடந்துப்பா. அவள் ஃபீலிங்ஸை வெளியே சொல்ல தெரியாது, ரொம்ப சென்சிட்டிவ். உங்கள் மாதிரி மெச்சூர்டாக இருக்கிற ஒருத்தர் தான் அவளை புரிஞ்சுக்க முடியும். உங்களை விட ஒரு நல்ல பையன் அவளுக்கு கிடைப்பான்னு எனக்கு தோணல. இந்த கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். என்ன இருந்தாலும் இது உங்கள் பொண்ணோட கல்யாண விஷயம். டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் நிதானமாக யோசிச்சு நல்லதாக ஒரு முடிவு சொல்லுங்கள். அது வரைக்கும் நான் காத்துட்ருக்கேன். இவ்வளோ தூரம் நீங்கள் பேசின பிறகு வேற என்ன இருக்கு? நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் மகாவை நல்லபடியாக நடத்துவீங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை. இருந்தாலும் நான் மட்டும் அதை முடிவு பண்ண முடியாது. நீங்கள் 2 பேரும் ஒரு தடவை மீட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா அடுத்தது கல்யாணம் தான்.